நெருக்கடிகளில், சிக்கல்கள், பிரச்சனைகளிலிருந்து ஒருவர் வெளியேற வேண்டுமாக இருந்தால் அவருக்கு தக்வா அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியேறுவதற்குரிய வழியை ஏற்படுத்துகிறான். யார் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவர் பிரச்சனைகளிலிருந்து வெளியிறங்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் அவருக்கு ஆக்குகிறான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. மேலும் அவர் புரியாத வழிகளில் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ரிஸ்க் என்று சொல்லும் போது வெறுமனே பொருளாதாரம் மாத்திரமல்ல, கல்வியும் ரிஸ்க் தான், குழந்தை பாக்கியமும் ரிஸ்க் தான், நிம்மதியும் ரிஸ்க் தான். இப்படி எல்லா விதமான ரிஸ்குகளும் தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான்.